தமிழக அரசியல் களம் அந்த தேர்தல் அப்படின்னு பார்க்குறப்பவே இது மக்கள் செல்வாக்கா இல்லை கூட்டணி செல்வாக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல நான் அதிமுக உங்ககிட்ட இருந்து துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே தமிழக அரசியல் களத்தில் அந்த வெற்றிக்கு தேவையான 40% அப்படின்றத இரு பெரும் திராவிட கட்சிகளும் தனித்து நின்று பெறுவதில் ஒரு சவால் இருக்கோ? இல்லை, திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஓட்டு வங்கிகள் இருக்குது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகவும் மக்கள் ஆதரவு உள்ள ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இது. நாங்கள் மக்களை சார்ந்து தான் எப்பொழுதுமே கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தனித்து போட்டிட்டு இருக்கோம், வெற்றியும் பெற்றிருக்கோம். 2014 39 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். 2014 234 தொகுதியில் இரட்டையிலே போட்டியிட்டு அப்பயும் 136 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் அதை நிர்ணயிப்பது யாருன்னா மக்கள் தான் எஜமார்கள். அவர்கள் ஓட்டு போட்டால் தான் வெற்றி பெற முடியும். அதை யாருமே மறுக்க முடியாது. கூட்டணி பலம் என்றால் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு சில தொகுதிகளில் ஒரு கட்சிக்கு சில வாக்கு வங்கிகள் இருக்கும், கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கும். அப்போது எங்களுடைய மிருகபலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு எதிரியை நாங்கள் எதிர்க்கணுண்டா அதற்கு கூட்டணியினுடைய பலம் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஆட்சி அதிகாரம், பண பலம், அதிகார பலம், எல்லா பலத்தையும் வச்சுருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதில் ஒரு கூட்டணியை நீண்ட காலமாக 9 வருஷமாக இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்பொழுது அது உடைஞ்சு போயிருக்கு, அது அடுத்த விஷயம். இருந்தாலும் அதற்காக நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறோம். ஆனால் இது கொள்கை கூட்டணியானால் நிச்சயமாக இது கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தலுக்காக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும். இது எதுக்காகனா ஒற்றை புள்ளி, இந்த விடியாத திமுக ஆட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, குடும்ப ஆட்சி, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், இதுதான் முக்கிய குறிக்கோள். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் 182 தொகுதிகளில் பிரச்சாரம் செஞ்சிருக்கார். 2 கோடி மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கார். அவர் என்ன பேசுறாரு, ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் பேசுறது அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை சொல்றார், இந்த ஆட்சியினுடைய அவலங்களை சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கு, விலைவாசி எப்படி உயர்ந்திருக்கு, எப்படியெல்லாம் ஊழல் செய்கிறாங்க, நான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது நான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு 10 வாக்குறுதியும் அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ இதையெல்லாம் மக்கள் நம்புகிறாங்க. கடந்த தேர்தலில் கூட 2021 தேர்தலில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2,16,000 வாக்குகள், அந்த வித்தியாசம் மட்டும்தான். எப்படின்னா அதில் 45 தொகுதிகளில் தோற்று போனோம். 2,16,000 வாக்கு வித்தியாசத்தில் மொத்தம் 45 தொகுதியில் தோற்று போனோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3% வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனோம். அது எப்படின்னா இவர்கள் தேன் தடவிய வார்த்தைகள், பொய்யர்களே அடுக்கிக்கிட்டே போனாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், நகை கடனை ரத்து செய்வோம், என்ன ஆகாயத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் உள்ள வில்ல வளைச்சிருவோம், என்ன பொய்களை சொல்லமோ